இன்னைக்கு சட்டமன்றம் லைவா அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துருப்பீங்க. அப்பப்போ நாமளும் லைவ் கமெண்ட்ரி கொடுத்தோம். பட் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு லைவ் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது. அதன் பிறகு அதிகமாக சுவாரஸ்யமாக இருந்துச்சான்னு கேட்டால் சில இடங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சில இடங்கள் என்னையா இப்படி புகழ் பாடிக்கிட்டே இருக்காங்களே, என்ன இவர் இன்னும் வைக்கலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டு ரம்பம் பிளேடு இலக்கியம் அது இதுன்னு பேசி நம்மளை வச்சு செஞ்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மக்களை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டை பற்றியே பேச மாட்டேங்காங்க. அதை விடுத்து தமிழ் என்றால் என்ன தெரியுமா, தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம், இலக்கியம் சொட்ட சொட்ட எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும், அந்த பேச்சுக்களில் வந்த இந்த வீச்சுக்கள் வழியாக தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய அந்த வீர நடையும், அந்த வீர நடைக்கு எங்களுடைய திராவிட கட்சியும் அதன் பிறகு வந்த கட்சிகளும் நாங்கள் தோழமையுடன் சுட்டி காண்பித்த அந்த இயக்கங்களும் எப்படி இந்த போதும் என்ன சொல்ல வாரீங்க, எங்களுக்கு புரியலை. நிறைய பேர் இருக்காங்க. இதை நம்ம சுட்டி காண்பித்தோம் அப்படின்னா அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். பட் இவங்க இப்படித்தானா, இல்லை இந்த சட்டமன்றத்தில் மட்டும்தான் இப்படி பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு போக போக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதில் குறிப்பாக மரியா வில்சன் அவர்களுடைய தமிழ் சரியில்லை, உங்களுடைய இலக்கண பிழை, நக்கீரா குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்ற மாதிரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ நம்ம மரியா வில்சன் அவர்களை பார்த்து கேட்க, மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காசெல்லாம் நான் இதை மாற்றிக்கிட முடியாது. எனக்கு ஒரு மொழி தெரியும், நான் பைபிள் படிச்சிருக்கேன், பைபிள் அன்பு மொழி இந்த மொழிலாம் இருக்குது. அந்த மொழியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தமிழ் அப்படிங்கிறது எனக்கு போதுமான அளவுக்கு தமிழ் இருக்குது. அந்த தமிழ் தான் நான் பேசுவேன், உங்களுக்காக என்னை மாற்றிக்கிட மாட்டேன். உருவ கேலி பண்ணீங்க, பெண்களை பற்றி கேலி பண்ணீங்க, இப்போ என்ன மொழி கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த வீடியோ வேணா லைட்டாக உங்களுக்காக. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மன்மிகு பேரவைத் தலைவர் லைட்டர் வேன்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல பட்ஜெட் வாசிக்கும் போது சரியான தமிழ் இல்லை அப்படின்னு சொன்னதற்கு ராஜ்மோகன் அவர்களும் அதன்படி சபாநாயகர் அவர்களும் சரியான பதிலடி கொடுத்திருந்தாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்த போதும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆதவர்ஜனா கூட அதை சொல்லியிருந்தார், இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, அப்பெல்லாம் யாரும் கேட்கலையப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எது எப்படியோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வீடியோவா பார்க்க போறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் இருக்காரு பாருங்க. என்ன யாரு அந்த மனுஷன் பேசுனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா? அவர் சொன்னார் பாருங்க, 5 தனி தீர்மானங்கள் என்ன ஆச்சு? அனைத்து கட்சி கூட்டம் நிறைய பேர் சொல்றாங்க, என்ன ஆச்சு, என்ன ஆக போகுது? தனி தீர்மானம் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் இதுல போட்டாச்சு. இந்த தனி தீர்மானத்தால என்ன ஆச்சு? எங்க கிராமத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டைப். 5 தனி தீர்மானம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் போட்ட தனி தீர்மானம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சட்ட போராட்டம் நடத்தணும். நீங்க ஒரு தீர்மானம், திமுக ஒரு தீர்மானம், அதிமுக ஒரு தீர்மானம். எங்க இத்தனை தீர்மானம் போட்டாச்சே, இதுக்கு பிறகும் தீர்மானம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு முனைப்பு காண்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒத்த கேள்விதான் கேட்டாங்க. திமுக அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய ஃபேஸ்லையும் அடியே ஆனதை நம்மளால பார்க்க முடிந்தது. பெங்களூர் விஜயம், கர்நாடகாவுக்கு போறேன்னு சொல்லியிருந்தார்ல தமிழ்நாட்டு முதல்வர் சி விஜய் அவர்கள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி போய் தலைக்குனிவு வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றாரு. இந்த நாட்டுக்காக தலைக்குனிவு அங்கேயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ் பாடுதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே இடத்துல உங்களுக்கு தலைக்குனிவு என்றால் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தலைக்குனிவு தானே அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சு ரொம்ப வேலிடானதா இருந்துச்சு. அது உங்களுடைய பார்வைக்கு. நம்முடைய முதலமைச்சர்
பெங்களூர் விஜயத்தை பத்தி நிறைய பேர் பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் நான் ஏத்துக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காக என்று சொன்ன ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். அப்ப அவருக்கு மட்டும் தலைகுடி இங்க இருக்க நமக்கெல்லாம் தலைகுடி இல்லையா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தலைகுடிவு என்றால் 8.5 கோடி மக்களுக்கும் தலைகுடிவு, 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுடிவு, 40 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுடிவு. நான் எண்ணுகிறேன். சரி, இப்போ உண்மையிலேயே மக்களுக்கு என்ன வேணும்? நாம மக்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு அரிசி வாங்கி சாப்பிட்ருவோம். ஆனால் இந்த லோவர் மிடில் கிளாஸில் இல்லை பக்கா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது இப்போதுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் இந்த ரேஷன் அரிசி அப்படிங்கிறதுல எப்படி இந்த கருப்பரிசி வரும், இல்லாட்டி புழுங்கல் அரிசியில் சரியாக இருக்காது, அது புழுவாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சபாநாயகர் அவர்களுடன் பேசி அந்த உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம், அந்த நியாய விலை கடை, அதாவது நம்ம ரேஷன் கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய அரிசி சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம், ஏன்னா மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ரொம்ப வேலிடான ரொம்ப உண்மையான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த அளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கான்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக மக்களுக்கு இந்த ரேஷன் கடையிலேருந்து வரக்கூடிய அரிசியை நம்ம சாப்பிடணும், நல்லா கருப்பரிசிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்ல, இல்லையே எங்கள் ஆட்சி காலத்திலேயே நிறைய பொய்கள் பேசினாங்க. இன்றைக்கு உள்ள சட்டமன்றத்தில் திமுக காரங்க ஏகப்பட்ட பொய்கள் பேசினாங்க. அந்த பொய்கள் எல்லாம் மக்கள் மனதில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். அதில் முதல் பொய் என்னென்னா, ரேஷன் கடையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே பியூராக சூப்பரான அரிசி கொடுக்கப்பட்டுச்சு, நாங்கள் இருக்கிற வரைக்கும் கருப்பரிசி அப்படிங்கிறது அங்கே வரவே இல்லை, இப்போந்தான் கருப்பரிசி ரேஷன் கடைகளுக்குள்ளே வருது அப்படிங்கிறாங்க. கருப்பரிசிகள் வருகிறது, அதுவும் இந்த 80-90 நாட்கள்லேயே கருப்பரிசியை கொண்டு வந்துட்டாங்க தாவேகா அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியலை. அப்போது அங்கே இருக்கக்கூடிய தாவேகா சார்பாக அதுக்கு என்ன சொல்லி விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்றால், சார் சரியாக நீங்கள் நெல் கொள்முதல் அப்படிங்கிறது பண்ணலை, நெல்லை பாதுகாக்க வைக்கக்கூடிய கோடவுன்கள் அப்படிங்கிறது சரியாக இல்லை, ஈரப்பதம் அந்த விவசாயிகளுக்கு சரியான புரிதலை நீங்கள் ஏற்படுத்தாமல் இந்த ஈரப்பதத்தில் நெல் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லலை. இப்படி எதுவுமே சொல்லாமல் நெல் நாங்கள் நல்லா தான் செஞ்சோம், இதுவரையிலும் விவசாயிகள் ஐயோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா அல்டிமேட், மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கார், பேசுகிறாரா முட்டு கொடுக்குறாரா, பேசுகிறாரா முட்டு கொடுக்குறாரா, உளர்றாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல. சில இடங்களில் கேள்வி கேட்டால் உளர ஆரம்பிச்சிடறார், அதன் பிறகு எப்படியோ அப்படியே கேட்சப் பண்ணி வந்துடுறார். அப்படி வந்துட்டு மறுபடியும் அவருடைய பாயிண்டெல்லாம் எடுத்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் ஒரு போராட்டம் கூட நடத்தலை, விவசாயிகள் அவ்வளவு ஜாலி அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க, விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் இப்படி எல்லாமே சொல்லிட்டார். பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்திலும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாய சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. என்னையா சொல்றீங்க? உடனடியாக தாவேகா சார்பாக ஒரு பதில் கொடுக்கப்பட்டுச்சு. உங்க ஆட்சி காலத்துல தான் சார் விவசாயிகள் போராடினார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல குண்டாஸ் போட்டீங்க. உங்க ஆட்சி காலத்துல தானே சார் விவசாயிகளுக்கு போதுமான அளவு உதவிகள் கிடைக்கலன்னு சொல்லி போராட்டமா நடத்தினாங்க. இதெல்லாம் உங்க ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டபோது இன்னொரு விவசாயியை பற்றிலாம் இவர் சொன்னார். எம்ஆர்கே சொல்ல, நேரு அவர்கள் எவ்வளோ பெரிய விவசாயி தெரியுமா, 1000 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு, 1000 தென்னத்தோப்புலாம் இருக்குது, அப்படி இப்படின்னு 1000 மாடுகள் இருக்குது அப்படிலாம் சொன்னோடனே அந்த பக்கமாக செங்கோட்டையன் அவர்கள் மாட்டி விட்டுறாதீங்க, 1000 ஏக்கர் நிலம்லாம் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கங்கே அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. நேரு அவர்கள் இப்போ கரும்பு விவசாயம் பண்ணுறது இல்லையா, ஏன்னா சரியான லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. எம்ஆர்கே அவர்களும் 60 ஏக்கரில் ஏதோ கரும்பு விவசாயம் போட்டிருந்தாங்களாம், ஆனால் இப்போ 10 ஏக்கராக தான் போட்டிருக்காங்களாம். ஏவா வேலு அவர்களும் கரும்பு விவசாயம் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஏன் பண்ணுறதில்லைன்னா லாபம் கிடைக்கிறது இல்லை சாமி அப்படிங்கிறது தான். இங்கே சாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சேர்த்ததற்கான காரணம், சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருங்க பாருங்க, அந்த வீடியோலாம் செம்ம வைரலாக இருக்கும். சாமி அமைச்சர் அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டக்கூடாது, அது உண்மையா பொய்யா தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க.
ஆனா நாங்க வந்து ரியாலிட்டியா அமைச்சர். கொண்டிருக்கின்றோம். சாமி அமைச்சரா? யார் யா இது? எந்த சாமியா சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது அவர் வாயில வரல. அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, சாமி அமைச்சர், சாமிக்காக இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னையிலிருந்து ரமேஷ் அவர்கள் சாமி அமைச்சர் அப்படிங்கிற பெயர் பெற்று நீடூழி வாழ்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம வாழ்த்துகிறோம். சாமி அமைச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சபாநாயகர் சொல்கிறாரு அறநிலைத்துறை அமைச்சரப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது. உடனடியாக இந்த கரும்பை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை வருஷமாக உங்களுக்கே கரும்பில் லாபம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கரும்புக்கான அந்த டன்னில் வாங்கக்கூடிய விலையை இன்னும் விவசாயிகளுக்கு அதிகப்படுத்தாமல் இருந்ததற்கான நோக்கம் என்ன? தாவேக்கா கரெக்டாக பாயிண்ட் வச்சு அடிக்கிறாங்க. நீங்கள் கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது போன ஆட்சியில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 60-70% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ யாரும் கரும்பு விவசாயம் பண்ணுறது கிடையாது. ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அங்கே லாபம் கிடைக்கல. அப்போ லாபம் கிடைக்கலனா ஒரு டன் கரும்புக்கு ஆதாய விலையாக இவ்வளோ ரூபாய் 4500 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சொல்லியிருக்காங்க. ஆனால் விவசாயிகளை பற்றி எந்த விதமான கேரும் உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி தாவேக்கா அட்டாக் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக நாங்களாவது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோம், விவசாயிகளுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னதான் சொன்னாலும் இந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவுகளை எடுத்தோம். ஆனால் திமுக காரங்க அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னதுனால தான் விவசாயிகள் கடன் தள்ளுபடி பற்றி எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி திமுக ஒத்துக்கொண்டார்கள். ஸோ அப்போ திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு கஜானாவில் காசு கிடையாது, விவசாய கடன் தள்ளுபடி பண்ண முடியாது, இது எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால திமுக நைஸாக என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அதை சேர்க்கலை. ஆனால் தாவேக்கா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்துருக்கோம், அதை நாங்கள் செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம், கண்டிப்பாக விவசாயிகளுக்கு 5 வருஷத்துக்குள்ளே இது பொன்னான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சார்பாக ஒரு விளக்கமும் அது எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்டு ஸ்டடியும் அவங்க நடத்தியிருந்தாங்க, அதை சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்க ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சொல்லிடுறேன் பேசி முடிச்சது. அதுக்கப்புறம் தொழில் பூங்கா வந்து 1097.86 ஏக்கர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க வந்து 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் வந்து இப்ப ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்ல, ரோடு வசதி இல்ல, தெருவிளக்குகள் இல்ல, சரியான பஸ் வசதிகள் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அடுத்ததா மணப்பாறை அந்த தொழில் பூங்கா சிப்காட்டை பற்றிலாம் பேசியிருந்த போது அங்கே கீர்த்தனா அவர்கள் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மணப்பாறை சிப்காட் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 190-200 நிறுவனங்கள் தொடங்குவதற்காக பல ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது கையகப்படுத்தப்பட்டு அது சிப்காட் தொழில் அரங்கம் அப்படின்னு சொல்லி தொழில் பூங்கான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போது அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது வெறும் 4 நிறுவனங்கள் மட்டும்தானா. கேட்டுக்கோங்க, இந்த உண்மையெல்லாம் கேட்டால் தானே நமக்கு வயிறு எரியுது. அந்த 4 நிறுவனங்களுமே கீர்த்தனா அவர்கள் அமைச்சர், இப்போ தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் போகும்போது நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. தெருவிளக்கு இல்லையா, அந்த சிப்காட்டுக்குள்ளே தொழில் பூங்கா அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்குள்ளே சிசிடிவி எங்கேயுமே கிடையாதான், சாலை போக்குவரத்து சுத்தமாக கிடையாதான், தண்ணீர் அப்படிங்கிறதும் கிடையாதான். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, துணை மின் நிலையம் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறதே இல்லையா. எங்க தொழில் பூங்கா இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு தொழில் பூங்கா மணப்பாறையில் கொண்டு திருச்சியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி மணப்பாறை நேரு அவர்களே சொல்கிறாரு. அங்கே வந்திருக்கக்கூடிய சிப்காட்டுக்குள்ள ஒரு சப்ஸ்டேஷன் கூட வைக்காம தொழில் பூங்காக்குள்ள நிறுவனங்கள் வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு எல்லா நிறுவனங்களும் மாறுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி நிறுவனங்கள் வருவாங்க? எவ்வளோ பெரிய ஓட்டை நம்ம போட்டுட்டு சார் இங்கெல்லாம் ஓட்டை இல்லை சார், எல்லாம் கோபுரமாக நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் சார்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அப்போது இந்த இடத்துல இந்த அடிப்படை வசதி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி அங்கே வரக்கூடிய தொழிலதிபர்கள் அங்கே வந்து ஒரு தொழிற்சாலை அங்கே தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, பயந்து ஓடிட மாட்டாங்க. இது பல இடங்களில் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. அப்போ கரும்பு விவசாயம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் செஞ்சுருக்காங்க, அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத விட லாபமே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க விவசாயத்தை மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதே கஷ்டத்தை விவசாயிகள் அனுபவிப்பார்களே. நமக்கு என்னப்பா 100 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஏக்கரில் கரும்பு இல்லைன்னா இன்னொரு ஏக்கரில் வேறு ஏதாவது போட்டு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு அப்படி கிடையாது, இருக்கிறதே 5 ஏக்கரோ 10 ஏக்கராக தானே இருக்கும். அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு முன்னாள் திமுக முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கணுமா வேண்டாமா?
அது எதையுமே செய்யாமல் நாங்கள்லாம் இப்படித்தான் செஞ்சோம், நாங்கள் விவசாயிகளை ரொம்ப ஜாலியாக வாழ வச்சோம் அப்படின்னு சொல்லி என்ன உருட்டுனாங்க. இதில் வேற அவங்க சொல்கிறாங்க, எம்ஆர்கே அவர்கள் சொல்கிறாரு, மக்களுடைய பிரச்சனை நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களா ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களும் டென்ஷனாக தான். இந்த ஐஏஎஸ் கிட்ட மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நாங்கள்லாம் அமைச்சராலாம் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லி என் ஆனந்த் அவர்கள் அதற்கு சரியான பதில் கொடுத்தார். இல்லை சார், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது. சின்ன கொலாயடி காவாய் சண்டையாக இருந்தாலுமே அதை முடித்து வைக்கக்கூடிய முடிவில் தான் இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார். அதனால் எங்களுக்கு என்றைக்குமே பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அடுத்ததாக அன்னைக்கு ரகுபதி அவர்கள் அடி வாங்கினார், இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சுற்றி அடி வாங்கினார் அப்படின்னு சொல்லி உடனடியாக டேட்டா வச்சே பேசினாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் டேட்டா அடிப்படையில் இருந்துச்சு. இந்த பக்கம் திமுக சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வாய் சவடால் வாய் ஜாலங்கள் அதை அடிப்படையாகவே இருந்துச்சு. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் பேச, இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எஃப்சிஆர்ஐ எல்லாம் உள்ளக்கு கொண்டு வந்திருந்தாங்க. என்னையா இது எஃப்சிஆர்ஐ எல்லாம் உள்ளக்கு கொண்டு வரீங்க, நம்ம பட்ஜெட்டை பற்றி வேளாண் பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் மதம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரியே சட்டமன்றத்தை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த பக்கம் அதற்கெல்லாம் கடிவாளம் போட்டு இல்லை இப்படி தான் இந்த சட்டமன்றம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இன்றைய சட்டமன்றம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் போரிங்காக இருந்தாலுமே நிறைய விஷயங்கள், ஏன்னா மக்களுக்கு தேவையில்லாத விஷயம் புகழ் பாடுதலாக இருக்கட்டும், இந்த பக்கமும் அந்த புகழ் பாடுதல்லாம் இருந்துச்சு, தாவேகா பக்கமும். எனக்கு அது மட்டும் இன்னும் புரியவே இல்லை. விஜய் அவர்கள் எந்திரிச்சு எனக்கு இந்த புகழ் பாடுதல்லாம் வேண்டாம், நேரடியாக மேட்ருக்கு வாங்க, நிறைய நேரம் வீணாக போகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா மக்கள் இதை பார்த்து அழுத்து போயிருக்காங்க. இந்த புகழ் பாடுதல், ஒரு நபர் துதி பாடுதல் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு இது வேணவே வேணாம் தான் மக்கள் யோசிப்பாங்க. இதை ஏன் இந்த சட்டமன்றத்தில் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, முதல் முறையாக அவங்க பேசுகிறாங்க, அதனால் இந்த புகழ் பாடியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இது வேண்டாம், இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாகவும் இருந்து வருகிறது. நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ஸில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இன்னுமாயா இவர் முடிக்கலை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருந்துச்சு. சட்டமன்றம் தொடர் அது நேரலையில் எல்லாருமே பார்க்குறாங்க. அதை தாண்டி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அயர்வு வருவதற்கான காரணம் இந்த மாதிரி துதி பாடுதலும் தேவையில்லாத சப்ஜெக்டை இழுத்து ரொம்ப ரப்பராக இழுத்து பேசுறது அப்படிங்கிறது தான். அடுத்ததா நெல் குவிண்டாலுக்கு திமுக செஞ்சது என்ன, நாங்க செய்யறது என்ன அப்படின்னு சொல்லி பேசின பேச்சுக்கள்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா இருந்துச்சு. அதை பற்றியான வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில் மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22ஆம் ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23ஆம் ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24ஆம் ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25ஆம் ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். 2025-26ஆம் ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண நெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். அடுத்ததாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போது இங்கே இல்லை, ஆனாலுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை பேசிட்டாங்க. அவர் பேசுனதுலாம் ரொம்ப ரப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் எஃப்சிஆரை பற்றிலாம் பேசினார். அதுக்கு நம்ம சபாநாயகர் தெளிவான ஒரு பதில் கொடுத்திருந்தார். எங்கேயும் போகல முதலமைச்சர், அப்படிலாம் நீங்கள் பதிவு பண்ணாதீங்க. அவர் அலுவலகத்தில் முக்கியமான கோப்புகளில் அவர் சைன் போட்டுட்ருக்கார். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத லைவாக வேறு பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே பிரச்சனைகள் என்ன இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். உறுப்பினர் பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் வெளியே சென்று விட்டார் என்று சொன்னார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில பணிகளை அங்கே மேற்கொண்டு நாம் என்ன பேசுகிறோம், நடவடிக்கை எப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பேரவையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார், உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று அவருடைய அறையில் கோப்புகள் தேங்கி கிடக்கிறது என்ற செய்தியை சொல்லி எனக்கு உடனே தகவல் தெரிவித்தார்கள். அன்றாடம் வருகின்ற கோப்புகளை மட்டுமல்ல,
ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கோப்புகளை உடனடியாக தீர்த்து வைக்கிற நிலைமையில் அங்கே முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த தகவலை எனக்கு தெரிவித்திருக்கிறார். அதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது குறிப்பிடாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள், சோஷியல் மீடியா, வாடகை வாய்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, பார்த்தீங்களா முதலமைச்சர் பாதியிலே இறங்கி போயிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, முதலமைச்சர் 6 மணிக்கு மேலே அங்கே இருக்க மாட்டார், முதலமைச்சர் 3 மணிக்கு மேலே இங்கே இருக்க மாட்டார், அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு நெகட்டிவ் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை தடுத்ததற்கு சபாநாயகர் தான் மெயின் காரணமாக இருந்தார் என்பதும், அங்கேருந்து வந்த மெசேஜ் ஒரு காரணமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேக்கெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க? இப்படித்தான் நீங்கள் பல கேம்பெயின் செஞ்சுருக்கீங்க போல். என்னெல்லாமோ கொடுக்குறீங்க, அந்த டேட்டாலாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எம்ஆர்கே அவர்கள் சொன்னதற்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிரித்ததும் சட்டசபையில் ஏற்பட்ட அந்த சிரிப்பலை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. அதை தாண்டி 1-2 இருக்கலாம், மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். இது இல்லாமல் அரசியலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அரசியல் சதுரங்கத்தில் நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.